Hi friends, welcome to Sagi's Cooking. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ கேப்சிகம் கறி எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். இது பூரி, சப்பாத்தி, நான் இதுக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சிம்பிளாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய சைஸ் தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, 5 கிராம்பு, 10 முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் அப்படியே மையா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். இப்போ மையா அரைச்சி எடுத்தாச்சு. இந்தளவுக்கு நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். அதை ஒரு 80% வேக வச்சா கரெக்டாக இருக்கும். நம்ம ஃபுல்லாக வேக வச்சோன்னா ஈஸியாக தோல் ரிமூவ் பண்ணிடலாம். 80% வேக வச்சனால இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். இந்தளவுக்கு வேக வச்சா கரெக்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமாட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிவிட்டு இது வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதோட நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ண போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமாட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி விழுதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுடலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமாட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கேப்சிகம் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட கன்சிஸ்டன்சி பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட போகிறோம். ஏன்னா கேப்சிகம் நமக்கு வேகணும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ நம்ம பொடியாக நறுக்குன கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான கேப்சிகம் பொட்டேட்டோ கறி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, நான், பூரிக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.